பேரையும் கோடீஸ்வரன் ஆக்காம இந்த கட்டதே காது. இவங்க எல்லாரும் நீங்க கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான திட்டங்களை வகுத்து உங்ககிட்ட எனக்கு எந்த ஆதாயமும் முக்கியம் இல்ல, நீங்க கோடீஸ்வரன் ஆனா போதும், உங்க அத்தனை பேரையும் கோடீஸ்வரன் ஆக்காம இந்த கட்டதே காது. இந்த மாதிரியாக வெறியோட வலம் வரும் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் நம்ம யூடியூப்லயும் இன்ஸ்டாலையும் தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கோம். இவங்க எல்லாரும் நீங்க கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான திட்டங்களை வகுத்து உங்ககிட்ட யூடியூப் மூலமாகவும் இன்ஸ்டா மூலமாகவும் வீசிக்கிட்டே இருக்காங்க. இந்த கடமையை இவங்க முழுமையா நிறைவா செய்யறதுனால தன்னை ஒரு தன்னலமற்றவன், எனக்கு எந்த ஆதாயமும் முக்கியம் இல்ல, நீங்க கோடீஸ்வரன் ஆனா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க உள் வாங்குறாங்க. இதனுடைய விளைவா என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தா, இவங்க கொஞ்சம் ஓவர் கான்சியஸ் ஆயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு வந்தாலே நான் தான் உங்களோட பாதுகாவலன், நான் தான் உங்களை நல்லபடியா பார்த்துப்பேன், அதை தவிர இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமா உங்களை சுத்தி உள்ளவங்க அத்தனை பேருமே உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து இவங்க பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் உங்களை ஏமாத்துறாரு, இந்த பக்கம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் உங்களை ஏமாத்துறாங்க, அப்புறம் உங்களுக்கு டிமேட் சர்வீஸ் கொடுக்குற ப்ரோக்கரேஜ் ஃபார்ம்ஸ் அவங்க ஏமாத்துறாங்க, அப்புறம் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இவங்கெல்லாம் சரியில்லை. இந்த மாதிரியான ஒரு கருத்தை வந்து இவங்க ரிப்பீட்டடா எல்லா வீடியோஸ்ல பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் அப்படின்னு பார்த்தா ரெகுலர் ஃபண்ட், டைரக்ட் ஃபண்ட் அப்படின்றது இருக்கும்போது ரெகுலர் ஃபண்ட்ல வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமா இருக்கும். அப்போ மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் வந்து ரெகுலர் ஃபண்டை உங்க தலையில கட்டிடுறாரு. அப்புறம் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அப்படின்னு வந்தா அவங்களுக்கு கமிஷன் எதுல ஜாஸ்தி இருக்கும் அந்த ப்ராடக்ட் உங்ககிட்ட விற்கிறாங்க. இந்த மாதிரியான தொடர் குற்றச்சாட்டுகளை இவங்க பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பரப்புரையெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்லையே, இவ்வளவு தூரம் ஒரு செக்டர் ஆஃப் மக்கள் வந்து இப்படி பொறுப்பா செயல்பட்டுட்டே இருக்காங்க அப்படின்னும் போதும் ஸ்கிரீன்ல இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி விளம்பரங்கள், வீடியோஸ் இதெல்லாம் வந்துட்டே இருந்தாலும் அது எவ்வளவு தூரம் இன்வெஸ்ட்மெண்ட்டா கன்வெர்ட் ஆகுது அப்படின்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள எழுந்ததுனால அதுக்கான பதிலை தேடணும். நாங்க ஒரு 20 பேரை சந்திச்சோம். இவங்க எல்லாருமே இளைஞர்கள், 25ல 30 வயசுக்குள்ள உள்ளவங்க, எல்லாருமே மாச சம்பளம் வாங்குறவங்க. இவங்க எல்லார்கிட்டயும் போயிட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் சரியானது அப்படின்ற ஒரு விளம்பரம் வந்து கிரிக்கெட்டுக்கு நடுவுல, சீரியலுக்கு நடுவுல, சினிமாக்கு நடுவுல வந்துட்டே இருக்கு. இந்த விளம்பரம் உங்ககிட்ட எந்த மாதிரியான தாக்கத்தை உண்டு பண்ணுது, இந்த விளம்பரம் உங்களை இன்வெஸ்ட் பண்றதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு தூரம் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த விளம்பரத்தை பற்றிய ஒரு பெரிய புரிதலே எங்களுக்கு கிடையாது. இதனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கன்வெர்ட் நாங்க இன்வெஸ்ட் பண்றோமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னொருத்தர் கூடுதல் என்ன சொன்னாருன்னா, இந்த விளம்பரத்தை நீங்களே பாருங்க, மியூச்சுவல் ஃபண்ட் சரியானதுன்னு ஆரம்பிச்சுட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிஸ்க் ஆனதுன்னு சொல்லி முடிக்கிறாங்க. இந்த விளம்பரத்தை பார்க்கும்போது எப்படி நாங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணுன்ற தைரியமும் கான்பிடன்ஸும் எங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் எழுப்புனாங்க. சரி, அது இருக்கட்டும். இந்த ஃபின்ஃப்ளூயன்சர்ஸோட வீடியோஸ் எல்லாம் நீங்க எல்லாம் பாக்குறீங்களான்னு கேட்டா, ஆமா நாங்க கண்டிப்பா பாக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது உங்களை இன்வெஸ்ட் பண்றதுக்கான தாக்கத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு, கண்டிப்பா உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டா இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த வீடியோஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, எங்களுக்கு வந்து இந்த இன்வெஸ்ட் பண்ணணுன்ற ஆசை வந்து தூண்டுது. ஆனா அது எப்படி பண்ணணும், என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும், எந்த விதமான ஐடியாவுமே எங்களுக்கு இல்லை. அதனால 2 வருஷமா நாங்க வெறும் இந்த வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கோமே தவிர இன்வெஸ்ட்மெண்ட் இனிமே தொடங்கல அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன மோட்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க விளக்கம் சொன்னோம். ஒண்ணு நீங்க டிமேட் ஓபன் பண்ணி பண்ணணும், இல்லைன்னா இந்த ஏஎம்சி ரெஸ்பெக்டிவ் ஃபண்டோட வெப்சைட்லயே போயிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் தொடர்பு கொண்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் போன்ற தகவல்லாம் சொன்ன அப்புறம் மாசம் நான் ஒரு 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவரை ஆரம்பிச்சுக்கிட்டாரு. ஸோ இதுல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு இன்ஃப்ளூயன்சர் மக்கள் கிட்ட ஒரு தாக்கத்தை உண்டு பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா பண்றாங்க. அது ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். ஆனா அந்த தாக்கமானது எப்போ உண்மையாவே இன்வெஸ்ட்மெண்ட்டா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் அவங்க கிட்ட போய் பேசும்போது தான், அவங்களுடைய சந்தேகங்களை கேட்கும்போது எப்படி பண்ணணும்னு சொல்லி கைட் பண்ணும்போது தான் இது இன்வெஸ்ட்மெண்ட்டா கன்வெர்ட் ஆகுது. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வெறும் பிரச்சாரத்தை மட்டுமே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மக்களும் அதை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்களே தவிர இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு நிதர்சனத்துக்குள்ள வரமாட்டாங்க. அதனால இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசரோட கடமை வந்து இங்க வந்து இது வந்து ஆயிடுது. அதே மாதிரி இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்த்தா விளம்பரங்களை வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதை பத்தி ரிவ்யூஸ் எல்லாம் போடுறாங்க. ஆனாலுமே மக்கள் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னும் போது ஒரு ஐஆர்டிஎஸ் சர்டிஃபைடு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கிட்ட உட்காந்து பேசி அவங்களோட சந்தேகங்கள்லாம் தீர்க்கும் போது கிட்டத்தட்ட 40லேருந்து 50 கேள்விகள் அவங்களுக்குள்ள இருக்கு. அது எல்லாத்துக்கும் கிளாரிபிகேஷன் கொடுத்த பிறகுதான் ஒரு இன்சூரன்ஸ்ன்றத ஒரு மக்கள் வந்து எடுக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம்.
இந்த மாதிரியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆரம்பிக்கிற ஒரு விஷயத்த வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசரும் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டும் இவங்க எல்லாம் தலையிடும் போது தான் அது ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டா கன்வெர்ட் ஆகுது. அதனால இவங்க வந்து அவங்கள குறை சொல்றது, அவங்க இவங்கள குறை சொல்றது, இந்த மாதிரி ஒரு முனைப்புல எல்லாம் போகாம எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒருங்கிணைந்த பயணமா இதை எடுத்துட்டு போனாங்கன்னா கண்டிப்பா இந்த சொசைட்டில வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே அதிகமா பரவும். இது ஒரு சொசைட்டிலே ஒரு ஒட்டுமொத்தமா நல்ல தாக்கத்தை உண்டு பண்ணும் அப்படின்ற ஒரு கருத்தை உங்ககிட்ட பதியணும் அப்படின்னு நினைச்சோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுல உங்களை மீண்டும் சந்திக்க வருகிறோம். டில் தென், குட் பாய்.